அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில பெல்லி ஃபேட்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதுவும் ஒரே நாள்ல 0.45 kg எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்பெல்லாம் பெல்லி ஃபேட்டால ரொம்பவே கவலைப்பட்டுட்டு வராங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன ஹோம் ரெமெடியை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற டிப்ஸ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி ப்ரொசீஜர் தான். எல்லாருமே ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். இதுல நம்ம ஆட் பண்ண போற எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே ரொம்பவே எஃபெக்டிவான பொருள், 100% நேச்சுரலாவும் இருக்கும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஹோம் ரெமெடியை தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இஞ்சி ஒரு அற்புதமான பொருள். இது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி நம்மளுடைய டைஜஷனை சீரா இருக்க வைக்கும். மேலும் கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்குது. அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளாக் பெப்பர். பிளாக் பெப்பர்ல பெப்பரைன் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்குது. நம்மளுடைய பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா சூப்பரான மருந்து இது. அடுத்ததான் நம்மளுக்கு தேவைப்பட போற பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேன் மற்றும் எலுமிச்சம் பழம் சாறு. தேன் ரொம்பவே அற்புதமான ஒரு நேச்சுரல் மருந்து. சாதாரணமா நம்ம சுகர் அல்லது ஸ்வீட்டா ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்க அது காரணமா இருக்குது. ஆனா தேன் மட்டும் நம்மளுடைய நாக்குக்கு மட்டும் இனிப்பா இருந்தாலும் நம்மளுடைய பாடிக்குள்ள அது போகும்போது கசப்பு தன்மையா மாறிடும். மேலும் தேன் எப்பவுமே நம்மளுடைய உடம்புல கொழுப்பு சேர விடாம பண்ணும். இப்போ நாம இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இந்த பொருளை தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வெஸ்ஸல் எடுத்துக்கங்க. அதுல 2 கப் தண்ணீரை ஊத்திக்குங்க. நெக்ஸ்ட் இஞ்சியை கட் பண்ணி அதுல அந்த வாட்டரோட சேர்க்கணும். இஞ்சி நல்லா தண்ணியில பாயில் ஆனதும் அந்த தண்ணியை வடிகட்டிக்குங்க. இஞ்சியை ஆட் பண்ணும்போது 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பரையும் அதுல போட்டுடணும். போட்டு ரெண்டுத்தையுமே பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இந்த வாட்டரோட நம்ம ஆட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு ½ லெமனை ஆட் பண்ணோம். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனியை ஆட் பண்ணோம். இந்த வாட்டரை எப்பவுமே சூடா இருக்கும் போது ஒரு மிதமான சூட்ல குடிக்கணும். மேலும் இதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க எப்பவுமே காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி இதை நீங்க செய்யணும். இதை நீங்க தொடர்ந்து ஒரு 10 days எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் 4.5 kg வரைக்கும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம். பாடியில ஒரு நல்ல டிஃபரன்ஸையும் உங்களுக்கு காட்டும். இதை நீங்க தொடர்ந்து 1 month ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் எடையை 12 கிலோ வரைக்கும் ஈஸியா குறைக்கலாம். மேலும் நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது 10 daysலயே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியும். கண்டிப்பா இதனுடைய ரிசல்ட் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு எந்த டிப்ஸை பத்தி வீடியோ வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமா வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.